செட்டியாரே, இத பாருங்க. நம்ம மூத்த பொண்ணுக்கு சரி, உங்க மூத்த பொண்ணுக்கு இந்த வர நாப்டா இருக்கும். கலிபோர்னியால வேலை, கை நிறைய மாலு. நம்ம சைட்ல பொண்ணுக்கு என்ன போடுவேன்? சோறுதான் போடுவேன். மத்தவாள்லாம் என்ன போடுறா? நகரட்டு எவ்வளவு போடுவேன்னு கேட்டா மழுப்புறே செட்டியாரே. உள்ள போங்கடி. வா சரோ. யாரு? அப்பா வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வணக்கம் உட்காருங்க. சரவணா வந்திருக்காரு. காபி பல்லாரெல்லாம் கொண்டா. வாழ இவ்வளவு நாள் தூரத்துல இருந்தா பாத்திருக்கேன். இன்னைக்குதான் பக்கத்துல இருந்து பாக்குறேன். ஆளு அம்பி யாரு? உங்களுக்கு வரவோ? என் பொண்ணு படிக்கிற காலேஜ்ல பஸ் டிரைவர். ஓ டிரைவரா? ஓ டிரைவர் கிடையாது, பஸ் டிரைவர். இவ்வளவு பேதிரி அம்பி நீ யாரு? நான் கிளீனர். ஓ கிளீனர் கிடையாது, பஸ் கிளீனர். கிளீனரா? அவர் அப்படிதான். இந்த பக்கத்துல இருக்க ஓவுக்கு ஒண்ணு கொடுங்க. காப்பி கொடுக்கும்போது விரல் இது மேல படலையே, கருப்பு ஒட்டிக்கும். எடுத்துக்கங்க தம்பி. டிரைவர்னா உனக்கு அவ்வளவு தேவலாமா? நுரைய தள்ளிட்டன். காப்பி குடிக்க விடுறாம்பி. மத்தவா எச்சல் எல்லாம் போய் எடுத்துட்டு இருக்கான். ஏன் சரோ இப்படி எல்லாம் அசிங்கம் பண்ற? தம்பி, இதெல்லாம் குப்பையில போட வேண்டியது, நீங்க எடுத்துக்கிட்டே. தம்பி நிறைய இருக்குப்பா, வேணும்னா தரோம். இத போய் ஏன் சரோ? அது மத தெரசாவுக்கு பாம்பேல இருக்க பணக்காரங்களாம் சேர்ந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பாராட்டு விழா நடத்தினாங்க. அங்க விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸ்க்காக சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு போனதும் மதர் அவங்க கையில இருந்த பையில அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அதை பார்த்த பணக்காரங்க எல்லாம் இந்த ஹோட்டலை கேட்டா வாங்கி கொடுத்துருப்போமே, எதுக்காக இதெல்லாம் ஆள்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு மதர், கெட்டு போகாது எதுவுமே குப்பைக்கு போகணும்னு அவசியம் இல்ல, இதெல்லாம் கண்ணால கூட பார்க்காத நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்கன்னு மதர் சொன்னாங்களா. அதே மாதிரி என்கிட்டயும் என்ன நம்பியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சிவகாமி, வணக்கம்மா. வணக்கங்க. நான் இல்லாத போது இந்த குழந்தைகளையும் இந்த அன்பு எல்லாத்தையும் அம்மாவா இருந்து கவனிச்சுக்கிறாங்க. நான் பேருக்கு மட்டும்தாங்க அம்மா, எனக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் தம்பி தாங்க அம்மா. வேமா பண்ணுங்க. கிளவி இன்னைக்குள்ள 10 கூட பண்ணணும், இல்ல ஒன்னே நான் பண்ணி விடுவேன். டேய், என்கிட்ட இப்படி மிரட்டற வேலைய வச்சுக்கிட்ட தம்பிட்ட சொல்லி ஒன்னைய பின்னி விடுவேன். அதான் துரத்தி விட்டுருக்காங்க. இங்கே வாயில எந்த பின்னு பண்றீங்க? வீட்டுல மருமலை மகனை என்ன பின்னு பண்ணிருப்பீங்க? வாடா ஆவடா, அறுத்து விடுவேன். என்ன தாங்க பிரச்சனை? இல்ல இல்ல, நானும் பாட்டி பின்றத பத்தி பேசிக்கிட்ட, வேற ஒண்ணு இல்ல. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. உள்ள வாங்க. எங்களுக்கு இங்க எந்த குறையும் இல்லைங்க. நாங்க இன்னும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தம்பி காலேஜில் டிரைவரா வேலை பாக்குது. அது கூட பரவாயில்லைங்க. சில சமயம் எங்களுக்காக கடற்கரையா ஏறி கை நீட்டி வசூல் பண்றத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாத்தியா, இங்க எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குல்ல.
அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உன் பேர் என்ன? யாமினி. உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடுங்களே. குழந்தை ஆசைப்படுதுல்ல, பண்ண. சரி. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்கு. அத முடிஞ்ச வரைக்கும் வெளியே தெரியாம பாத்துக்கிறேன். எனக்கு எல்லாமே இவங்க தான். எல்லாமே இவங்களுக்காக செஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்க பர்சனல் லைஃபுக்காக ஒண்ணும் செய்தீங்களையா? தோணலைங்க. சம்பாதிச்ச பணத்தை 4 பேர் கொடுக்காம சேர்த்து வச்சு பாதுகாக்கிறவன் பணக்காரன் இல்லைங்க, வாட்ச்மேன். பணத்துக்கு வாட்ச்மேனா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. நம்மளாம் பிறக்கிறப்ப கூட கொண்டு வர்றது வெறும் அழுகை மட்டும்தாங்க. அதையும் போறப்ப நம்ம சுத்தி உள்ள 4 பேர்ட்ட கொடுத்து தானே போறோம். அப்புறம் எதுக்குங்க சேஃப்டி சேவிங்ஸ் எல்லாம்? ஒரு ஆம்பளை அம்மாவா வாழ முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டப்பா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஒரு கோவிலுக்கு வந்த உணர்வு இருக்குப்பா. சாரி சரோ, நான் உங்களை ரொம்ப டீஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வரேப்பா. வாங்க. நம்மளாம் பிறக்கிறப்ப கூட கொண்டு வர்றது வெறும் அழுகை மட்டும்தாங்க. அதையும் போறப்ப நம்ம சுத்தி உள்ள 4 பேர்ட்ட கொடுத்து தானே போறோம். அப்புறம் எதுக்குங்க சேஃப்டி சேவிங்ஸ் எல்லாம்?